அன்பான உறவுகளுக்கு மருத்துவ தாவரங்கள் சேனலின் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மருத்துவ தாவரம் என்னென்னா தவசி முருங்கை. இது ஒரு செடி வகையை சார்ந்தது. தவசி முருங்கை செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட சயின்டிஃபிக்கல் நேம் என்னென்னா ஜஸ்டீசியா ட்ராங்க்பேரன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தாயகம் பார்த்திங்கன்னா தமிழகம். தரிசு நிலங்கள்லையும் மலை ஓரங்கள்லையும் அதிகமாக காணக்கூடிய ஒரு மூலிகை செடி. இதற்கு இன்னொரு பெயர் என்னென்னா சன்னியாசி முருங்கைன்னு சொல்லுவாங்க. சன்னியாசி முருங்கை. இதோட சுவை கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் ஒரு வெப்பத்தன்மையும் கொண்ட ஒரு அற்புதமான வினோத செடின்னு சொல்லலாம். இதோட மருத்துவ குணங்கள்னு பார்க்குறப்ப ஆஸ்துமா, இருமல், ஜலதோஷம், மூக்கில் நீர் வடிகிறது, அது மாதிரி உள்நாக்கு நெஞ்சுச்சளி, ஒரு மாதிரி இறைக்கிறது, மந்தமாக வயிறு உப்புறது, அதாவது உப்புசம்னு சொல்லுவோம், அஜீரண கோளாறு, வயிற்று வலி, காய்ச்சல், இது எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு அற்புதமான மூலிகை செடி. வேறு இதை கூட்டு பொரியல் துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். வாய்ப்புண்ணுக்கு ஏற்ற ஒரு செடி. முருங்கை இலை வடிவத்தில் இந்த இலைகள் இருக்கும். இதோட பூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓரிதழ் தாமரை பூ மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும். பத்திய உணவாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். வீடுகளையும் அழகு தாவரமாகவும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அடிபட்டு வீக்கமாக இருக்கக்கூடிய காயங்களில் இந்த இலைகளை நன்கு அரைத்து விழுது போல் மைய அரைத்து மேலே அதை தடவினதுக்கப்புறமா அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு சுடு தண்ணி வச்சு மேலே அப்படியே ஊற்றும்போது அதில் ஒரு ரெட் கலரில் பிளட் மாதிரி வரும். அது என்னென்னா அந்த கெட்ட ரத்தத்தை நம்ம உடலில் இருக்க கெட்ட ரத்தத்தை வெளியேற்றும். ஸோ அந்த மாதிரியான ஒரு உன்னதமான ஒரு செடி. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.